ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இபிஎஃப் உறுப்பினர்கள் சம்மந்தமாக ஒரு முக்கியமான நியூஸ் ஆனது கிடச்சிருக்கு. அதாவது ரீசெண்டாக இந்த 238வது சிபிடி மீட்டிங் அப்படிங்கிறது மன்சுக் மாண்டவியா தலைமையில் டெல்லியில் நடைபெற்றது. இந்த சிபிடி மீட்டிங்கில் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது இபிஎஸ் நைட் வைஃப் பென்ஷன்தாரர்களோட இந்த பென்ஷன் அமௌண்ட் உயர்த்தப்படுமா அப்படிங்கிறது தான். ஆனால் இந்த மீட்டிங்கில் பேசப்பட்ட விஷயங்களை வச்சு பார்க்கும்போது ஓய்வூதியதாரர்களோட பென்ஷன் இன்க்ரீஸ் சம்மந்தமாக எந்த ஒரு அப்டேட்டும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. சரி, இந்த சிபிடி மீட்டிங்கில் அப்படி என்ன தான் பேசுனாங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம தெரிஞ்சுக்கலாம். சிபிடி மீட்டிங்கில் இந்த விஷயத்துக்கு தான் முதல்ல அப்ரூவ்டு கொடுத்துருக்குறாங்க. அதாவது இபிஎஃப்ஓ வித் ட்ராவல் அப்படிங்கிறது சில விதிகள் இருக்குது, அதுக்கு கீழே தான் அந்த வித் ட்ராவல்லாம் பண்ண முடியும். அப்படிப்பட்ட இந்த இபிஎஃப்ஓ வித் ட்ராவல் ரூல்ஸை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி முதல் தகவலானது கிடச்சிருக்கு. அதாவது இபிஎஃப்ஓட பணத்தை எடுக்கிறதுல முன்பு இருந்த விதிகள் கொஞ்சம் கடுமையாக இருந்தது, அதை நாங்கள் சிம்பிளிஃபை பண்ணி இனிமேல் இபிஎஃப் பணத்தை வித்ட்ரா பண்ணுறதை நாங்கள் எளிமைப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இதில் ரெண்டாவது விஷயமா என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அதாவது விஸ்வாஸ் ஸ்கீம் அப்படிங்கிற ஒரு திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறோம். இது மூலமாக பேனல் டேமேஜ் அப்படிங்கிறது குறையும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. இது எதுக்காக இதை குறைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இபிஎஃப்ஓ சம்மந்தமான சட்ட ரீதியான வழக்குகளை இது மூலமாக குறைக்க முடியும். இபிஎஃப்ஓ மூலமாக சிறு சிறு பிழைகள் அப்படிங்கிறது நிறுவனம் மூலமாக ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்படி ஏற்படும்போது அதுக்கான அபராத விதிப்பு அப்படிங்கிறத நாங்கள் ரெடியூஸ் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது தான் இந்த விஸ்வாஸ் ஸ்கீம் அப்படிங்கிற திட்டம். இதில் மூணாவதாக சொல்லியிருக்கிற விஷயம் என்னென்னா, ஓய்வூதியதாரர்களுக்கு இந்த டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத நாங்கள் டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறோம். இதுக்கு இபிஎஃப்ஓ ஏற்கனவே 50 ரூபா அப்படிங்கிற மாதிரி சர்வீஸ் காஸ்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இப்போ அதுவும் இல்லாமல் நாங்கள் இந்த சர்வீஸ் காஸ்ட் அப்படிங்கிறத இபிஎஃப்ஓவை ஏற்றுக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது இந்த ரூரல் ஏரியாவில் இருக்கிறவங்களும் டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட்டை நேரடியாக வந்து வாங்க முடியாதவங்களுக்கும் இந்த டோர் ஸ்டெப் டெலிவரி ஆப்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். இதை எப்படி இபிஎஃப்ஓ பண்ணுறாங்கன்னா, அதாவது ஐபிபிபின்னு சொல்கிறாங்க, அதாவது இந்தியன் போஸ்ட் பேமெண்ட் பேங்க். இது மூலமாக தான் இவங்க டிஜிட்டல் லைஃப் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறத ஓய்வூதியதாரர்களுக்கு டோர் ஸ்டெப் டெலிவரி பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறாங்க. இபிஎஃப்ஓட இந்த இந்தியன் போஸ்டல் கூட்டமைப்பு அப்படிங்கிறது ஓய்வூதியதாரர்களுக்கு ஒரு முக்கியமான பாதுகாப்பான வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதில் நாலாவது அவங்க இன்னொரு விஷயத்த சொல்லியிருக்கிறாங்க, அதாவது சென்ட்ரிக் டிஜிட்டல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஃப்ரேம் ஒர்க் அப்படிங்கிறது தான். அதாவது இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு எல்லா சேவைகளும் டிஜிட்டல் முறையில் கொண்டு வந்திருக்கிறோம். இதுக்காக தான் இந்த 3.0 அப்படிங்கிற இந்த திட்டம் மூலமாக இபிஎஃப் உறுப்பினர்களுக்கு எல்லா வசதிகளையும் செஞ்சுக்கிட்டு வர்றோம். இது மூலமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சர்வீஸ் எல்லாமே தரமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இபிஎஃப்ஓட இந்த 3.0 அப்படிங்கிற இந்த திட்டம் மூலமாக இந்த அப்டேட்டுகள் எல்லாம் வந்ததுக்கப்புறம் இது அவங்களுக்கு ஒரு நம்பகத்தன்மையை இபிஎஃப்ஓ மேலே ஏற்படுத்தும் அப்படிங்கிற மாதிரி குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறாங்க. இந்த மீட்டிங்கில் அவங்க பேசியிருக்கிற லாஸ்ட் விஷயம், அதாவது ரீஇன்ஜினியர் ரிட்டர்ன் ஃபில்லிங் மாடல் அப்படிங்கிறது தான். இந்த ரிட்டர்ன் ஃபில்லிங் மாடல் அப்படிங்கிறது நிறுவனங்கள் இபிஎஃப்ஓ சம்பந்தமான அனைத்து தகவல்களையும், அது மட்டும் இல்லாமல் வருமானம் சம்பந்தமான தகவல்களையும் இபிஎஃப்ஓவுக்கு சப்மிட் பண்ணுவாங்க. இப்படி பண்ணும்போது அதை நாங்கள் இன்னும் எளிமைப்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிறது தான் இந்த ரீஃபில்லிங் மாடல் அப்படிங்கிறது. அடுத்து அதுலேயே ரீஇன்ஜினியர்டு யூசர் மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்குறாங்க. அதாவது இபிஎஃப்ஓவில் இருக்கிற இந்த பயனாளர்கள் எல்லாரையும் நிர்வகிக்கக்கூடிய இந்த உள்கட்டமைப்பு அப்படிங்கிறது இருக்குது இல்லையா, இதை நாங்கள் இன்னும் மேம்படுத்தியிருக்கிறோம் அப்படிங்கிற விஷயத்தையும் இதில் சொல்லியிருக்கிறாங்க. இதில் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது அப்கிரேட் ஆஃபீஸ் அப்படிங்கிறது தான். இபிஎஃப்ஓ சம்மந்தமான எல்லா வேலைகளையுமே அதை டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்கிறாங்க. அது இல்லாமல் ஆட்டோ செட்டில்மெண்ட் பண்ணியிருக்கிறாங்க. இப்படி பண்ணக்கூடிய இந்த வேலைகள் எல்லாத்தையும் ரொம்ப வேகமாக பண்ணுறதுக்கும், அதுவும் இல்லாமல் எந்த ஒரு பேப்பர்லெஸ் ஒர்க் இல்லாமல் பண்ணுறதுக்கும் இந்த ஆப்ஷனை கொண்டு வந்திருக்கிறாங்க. அதாவது இந்த சிபிடி மீட்டிங்கில் அவங்க சொல்லியிருக்கிற விஷயம், அதாவது இபிஎஃப்ஓ 3.0 இந்த அப்டேட் மூலமாக இபிஎஃப்ஓ உறுப்பினர்களுக்கு எல்லா சேவைகளுமே விரைவாக கிடைக்கும் அப்படிங்கிறத இந்த சிபிடி மீட்டிங்கில் முழுமையாக பேசியிருக்கிறாங்க. இபிஎஃப்ஓ உறுப்பினர்கள் எதிர்பார்த்த விஷயம், அதாவது ஓய்வூதியதாரர்கள் முக்கியமான எதிர்பார்த்த விஷயம் அவங்களோட பென்ஷன் இன்க்ரிமெண்ட் சம்மந்தமான அந்த தகவல் தான். ஆனால் அது சம்மந்தமாக இந்த சிபிடி மீட்டில் எந்த ஒரு அப்டேட்டுமே வரல அப்படிங்கிறது தான் ஒரு சோகமான விஷயம் அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட 20-25 வருஷங்களுக்கு மேலே இபிஎஃப் உறுப்பினராக இருந்து அவங்களோட வயசான காலத்தில் இந்த ஓய்வூதியத்தை இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுங்க அப்படிங்கன்னு கேட்குற இந்த விஷயம் நியாயமான விஷயம்தான். ஆனால் கவர்மெண்ட் இது சம்மந்தமாக இது வரைக்கும் செவி சாய்க்கலை அப்படின்னே சொல்லலாம். கஷ்டப்பட்டு உழைச்சவங்களுக்கு அவங்களோட பென்ஷனை இன்க்ரிமெண்ட் பண்ணி கொடுக்கறதுல கவர்மெண்ட்டுக்கு ஏன் தான் இந்த ஈகோ அப்படின்னு தெரியல. 11 வருடங்களாக இந்த இபிஎஃப் பென்ஷன் அப்படிங்கிறது இன்னும் உயர்த்தப்படாமலே இருக்குது. அதாவது 1000 ரூபா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஏற்கனவே கேரள அமைச்சர், அதாவது ஜான் பிரிட்டாஸ் அவர்கள் மாநிலங்களவையில் இது சம்மந்தமாக முக்கியமான கேள்வி எழுப்பியிருந்தார். அதுக்கும் எந்த ஒரு சரியான விளக்கமும் கொடுக்கப்படலை அப்படிங்கிறது தான் இதில் முக்கியமான விஷயமா இருக்குது. இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினச்சிங்கன்னா வீடியோவை ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.